வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். மதிப்பிழந்த பழைய பணத்தாள்கள் வங்கிகளில் டெபாசிட் செய்ய இன்றைய கடைசி நாள். அதிமுக பொதுச் செயலாளரானார் சசிகலா, நாளை பொறுப்பேற்கிறார். முலாயமுக்கு போட்டியாக வேட்பாளர் பட்டியலை அகிலேஷ் வெளியிட்டார். சமாஜ்வாதியில் உச்சகட்ட உள்கட்சி பூசல் வெடித்தது. ரயிலில் காலியான முன்பதிவு இருக்கைகளுக்கு 10% தள்ளுபடி வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. மதிப்பிழந்த பழைய பணத்தாள்களை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை செல்லாது என கடந்த மாதம் 8ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி அறிவித்தார். டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் மதிப்பிழந்த பழைய பணத்தாள்களை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருந்தார். இதனையடுத்து மக்கள் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொண்டனர். மத்திய அரசு அறிவித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைய உள்ளது. இதற்கு பிறகு மார்ச் 31க்குள் ரிசர்வ் வங்கியில் பழைய பணத்தாள்களை டெபாசிட் செய்து மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள், தொலைதூர பகுதிகளில் ராணுவத்தில் பணிபுரிவோர் தங்களிடம் உள்ள பழைய பணத்தாள்களை இதுபோல் மாற்றிக்கொள்ளலாம். தாமதமாக மாற்றுவதற்கான காரணத்தை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். ரிசர்வ் வங்கி கிளையில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை டெபாசிட் செய்து மாற்றும் போது தவறான தகவல்களை தெரிவிப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. காலக்கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நாளை முதல் தளர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. கணக்கில் காட்டப்படாத 4172 கோடி ரூபாய் கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பின்னர் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 4172 கோடி ரூபாய் கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையினர் கூறினர். இதில் 550 கோடி ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்ததாகவும் அதில் 105 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய 2000 ரூபாய் பணத்தாள்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இது தவிர 91 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளையும் வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் சோதனை அடிப்படையில் 5000 பேருக்கு தங்கள் வருமானம் குறித்து விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் 31க்கு பிறகு பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் சிறை தண்டனை இல்லை என அவசர சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என கடந்த நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வங்கிகளில் தங்களிடம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மக்கள் டெபாசிட் செய்து வருகின்றனர். மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு பழைய 500, 1000 ரூபாய் பணத்தாள்களை வைத்திருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்ற அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. மேலும் பழைய 500, 1000 ரூபாய் பணத்தாள்களை வைத்திருந்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அவசர சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் மார்ச் 31க்கு பிறகு பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் சிறை தண்டனை இல்லை என மத்திய அரசு அவசர சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. மேலும் அந்த திருத்தத்தில் மார்ச் 31க்கு பிறகு பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அவசர சட்டம் விரைவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சசிகலா நாளை கட்சியின் பொதுச் செயலராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலராகவும் தமிழக முதல்வராகவும் இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் சசிகலாவிடம் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஒப்படைப்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே போயஸ் இல்லம் சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 5 மூத்த அமைச்சர்கள் பொதுக்குழு தீர்மானத்தை சசிகலாவிடம் அளித்தனர். தீர்மானத்தை பெற்றுக்கொண்ட சசிகலா போயஸ் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தின் முன்பு தீர்மானத்தை வைத்து வணங்கினார். அப்போது பொதுக்குழு தீர்மானத்தின்படி பொதுச் செயலராக பொறுப்பேற்குமாறு சசிகலாவுக்கு அமைச்சர்கள் குழு அழைப்பு விடுத்தது.
பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவின் பொதுச் செயலராக பொறுப்பேற்க சசிகலா முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தகவல் பின்னர் வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலும் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே சசிகலா அதிமுக பொதுச் செயலராக நாளை சென்னை லாயட் சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் சசிகலா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், அப்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவரும் தமது தந்தையுமான முலாயம் சிங் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலுக்கு போட்டியாக முதல்வர் அகிலேஷ் யாதவும் ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளதால் அக்கட்சியில் உள்கட்சி பூசல் வலுத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 325 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயரை கட்சியின் தலைவர் முலாயம் சிங் வெளியிட்டார். கட்சியில் சிவபாலுக்கும் அகிலேஷுக்கும் இடையில்தான் தீவிர மோதல் நிலவி வரும் நிலையில் மாநில முதல்வரும் முலாயமின் மகனுமான அகிலேஷ் யாதவின் ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் பட்டியலில் தனது ஆதரவாளர்களின் பெயர் இடம்பெறாதது குறித்து முலாயம் சிங்கிடம் அகிலேஷ் யாதவ் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு தனது ஆதரவாளர்களின் பெயர்கள் அடங்கிய மற்றொரு வேட்பாளர் பட்டியலை அகிலேஷ் யாதவ் தன்னிச்சையாக வெளியிட்டுள்ளார். இதன்படி 235 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முலாயம் சிங் வெளியிட்ட பட்டியலில் இடம்பெறாத இப்போதைய எம்எல்ஏக்கள் பலரது பெயர்கள் அகிலேஷ் வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் அகிலேஷ் யாதவின் தீவிர ஆதரவாளர்களாவர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களும் மத்திய அரசும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் நடத்தை விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த தயாராக இருக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், கோவா, மணிப்பூர், பஞ்சாப் ஆகிய 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சக செயலருக்கும் 5 மாநிலங்களின் தலைமைச் செயலர்களுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை ஆணையம் விரைவில் வெளியிட உள்ளது என்றும், இந்த அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், அரசு இணையதளங்களில் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும், கட்சிகளின் தேர்தல் விளம்பரங்களுக்கு அரசு நிதியை பயன்படுத்தக்கூடாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் காலியாக உள்ள படுக்கை வசதி மற்றும் ஏசி பெட்டிகளுக்கான இருக்கைகள் 10% தள்ளுபடியுடன் நிரப்பப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம் போன்ற பல்வேறு வசதிகளுக்காக மக்கள் அதிக அளவில் ரயிலில் பயணம் செய்வதை விரும்புகின்றனர். கோடைக்கால சீசன் மற்றும் விழா காலங்களில் சுமார் 90 நாட்களுக்கு முன்பே அனைத்து படுக்கை வசதி மற்றும் ஏசி வசதி கொண்ட சீட்டுகள் முன்பதிவு ஆகிவிடுகின்றன. சீசன் அல்லாத நேரங்களில் ரயில்களின் படுக்கை வசதி மற்றும் ஏசி இருக்கைகள் நிரப்பப்படாமல் காலியாகவே செல்வதால் ரயில்வே துறைக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த நஷ்டத்தை குறைக்கும் வகையில் காலியாக உள்ள இருக்கைகளை ரிசர்வேஷன் சார்ட் இறுதி செய்த பின் 10% கட்டண தள்ளுபடியுடன் அளிக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இந்த சலுகை வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்பதிவு மற்றும் அதிவிரைவு ரயிலுக்கான சிறப்பு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் வசூலிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி கட்சியிலிருந்து அருணாச்சல பிரதேச முதல்வர் பேமா காண்டு அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை 60 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 2 சுயேட்சைகளுடன் சேர்த்து 47 உறுப்பினர்கள் பலத்துடன் நபாம் துகி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. ஆனால் நபாம் துகிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலிகோபுல் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் வெளியேறியதால் காங்கிரஸ் ஆட்சி கலைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா ஆதரவுடன் கலிகோபுல் அடுத்த முதல்வராக பதவியேற்றார். இதனையடுத்து நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக பேமா காண்ட் கடந்த ஜூலை மாதம் பதவியேற்றார். சவுனாமின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் அருணாச்சல மக்கள் கட்சி முதல்வரான பேமா காண்ட் தமது கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அவரோடு துணை முதல்வர் உள்ளிட்ட 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இவர்கள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இருநாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இலங்கை குழு தில்லி விரைந்துள்ளது. இலங்கை நீரியல் அபிவிருத்தி அமைச்சக செயலர் நாயகம் தலைமையிலான அலுவலர்கள் குழு இந்தியா வந்துள்ளது. தில்லியில் இருநாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் உயர் அலுவலர்களுடன் இலங்கை குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மீனவர் பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் விசைப்படகுகள், இரட்டை மடி வலை போன்றவற்றின் மூலம் மீன் பிடிப்பதை தடுப்பது குறித்தும் மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரியவந்துள்ளது. இலங்கையில் வரும் புத்தாண்டு முதல் வாரத்தில் நடத்த இருந்த இந்த பேச்சுவார்த்தை தில்லிக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் அருகே கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தென் மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 62% குறைவாக பெய்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய அலுவலர்கள், அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதாகவும், காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்றால் தமிழகத்திற்கு ஓரளவு மழை கிடைக்கும் எனவும் தெரிவித்தனர். ஆனால் வேகம் குறைந்த காற்றால் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெறவில்லை என்றும், இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் எனவும் தெரிவித்தனர். வட மாவட்டங்களில் கடலோர பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய அலுவலர்கள் தெரிவித்தனர். பணத்தாள் தடையால் சில்லறை வணிகம் பாதிப்பு. புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்ததால் புதுச்சேரி மாநிலத்தில் சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி செய்தியாளர்களுடன் பேசியபோது, திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான முதல்வர்கள் மாநாட்டில் தாம் பங்கேற்றதாகவும், அதில் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிவாரண நிதியை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைய உள்ள புதிய விமான நிலையத்திற்கு தமிழக அரசு இடம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்ததாக கூறினார். பணத்தாள் விவகாரத்தில் டிசம்பர் 31க்குள் நிலைமை சரியாகிவிடும் என்று பிரதமர் அறிவித்த போதும் இன்னும் நிலைமை சீராகவில்லை எனவும் நாராயணசுவாமி குற்றம் சாட்டினார். நம்ம நாட்டில் மக்கள் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள், சிறிய வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வியாபாரம் செய்கிற ஒரு கடையில் அது இன்னைக்கு 20,000 ஆகிப்போச்சு. ஏன்னா நோட்டு பணம் கையில் இல்லை, பணப்புழக்கம் இல்லை, சுற்றுலா பாதிச்சிருக்கு. இதனால ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் பாதிச்சிருக்கு. கோயம்புத்தூரில் பிரபல தங்க நகைக்கடையின் அலுவலகம் மற்றும் அதன் உரிமையாளர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூர் ராஜா வீதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் சாஜி ஷேட்டின் வங்கிக் கணக்கில் 7 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் முறையான வரி செலுத்தாமல் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஷாஜி ஷேட்டின் நகைக்கடை, வீடு உள்ளிட்டவற்றை வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இவரிடம் வணிகம் தொடர்பான பண பரிமாற்றம் குறித்தும் விசாரணை நடைபெற்றதாக தெரியவந்துள்ளது. இதனிடையே சில முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் பயிர் மற்றும் கால்நடை காப்பீட்டு திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேத மதிப்பீட்டை மத்திய உள்துறை இணை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் 9 பேர் கொண்ட குழு கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டது. காஞ்சிபுரத்தை அடுத்த ஒரகடம் பகுதியில் மேய்ச்சலுக்காக சென்ற கால்நடைகள் காணாமல் போனதாகவும், அவற்றிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்திய குழுவிடம் கோரிக்கை விடுத்தனர். கால்நடை மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து விழிப்புணர்வு இன்றி மக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மத்திய குழுவினர் இதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முனைப்பான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அரசு அலுவலர்களை கேட்டுக் கொண்டனர்.
ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினருக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவித்துள்ளது. தமிழக அரசு 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட 10 கோடி ரூபாயை கொண்டு கனிராவுத்தர் குளத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்ற வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி துணை ஆணையர், வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆகியோர் கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குளத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களை உடனடியாக அகற்றினால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவோம் என உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவித்துள்ளது. நாங்கள் முன்வைத்த இந்த கோரிக்கை மீது எந்த வகையான நடவடிக்கைகளும் இவர்கள் முன்வைக்கவில்லை என்பது எங்களுடைய வருத்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. குளத்தில் இருக்கின்ற சட்டவிரோதமாக இருக்கின்ற அந்த அடுக்குமாடி கட்டடங்களின் மீது நகராட்சி சட்ட விதிகளின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கால வரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொள்ள திருப்பூர் பகுதி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ரயில் மூலம் புறப்பட்டு சென்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனை நீக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. மத்திய அரசின் அலட்சிய போக்கால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முடியாமல் காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர். திருப்பூரை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இந்த தடையை நீக்கும் வரை ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர்ந்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள ரயில் மூலம் புதுதில்லிக்கு புறப்பட்டு சென்றனர். இவர்களை விவசாயிகள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என பலரும் வழி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தடையை நீக்க கோரி ஜந்தர் மந்தரில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். தடை நீங்கும் வரை எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும். எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். கோவையில் தகுதியற்ற ஆசிரியர்கள் பகுதி நேர கலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களின் கலைத்திறன் பாதிப்படையும் என புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்ட அரசு பள்ளிகளில் கடந்த 2012ஆம் ஆண்டு தையல், இசை, ஓவியம் போன்ற கலை பாடங்களை கற்பிக்க 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்களில் 1,500 பேர் உரிய கல்வித் தகுதி இல்லாமல் பணியில் நியமிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுபற்றி பகுதி நேர ஆசிரியர் சங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மாவட்ட முதன்மை தகவல் அலுவலரிடம் தகவல் கோரியிருந்தது. அதன்படி தேவராயபுரம் டேம் அரசு மேல்நிலைப் பள்ளி, கோட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர் சான்றிதழ் பயிற்சி முடிக்காதவர்கள் பணியில் சேர்க்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இதனால் மாணவர்களின் கலைத்திறன் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ள தமிழ்நாடு கலை ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்புடைய அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். ஆசிரியர் பயிற்சி முடிக்காத பலருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது. ஆசிரியர் பயிற்சி முடிக்காதவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நிறுவனமாக இருக்குது. அந்த தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டத்தோடு எங்கள் பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி முடிக்காதவர்கள் பணியாற்றுவது உண்மைதான் என்பதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இதில் இந்த முழு பதில் எங்களுக்கு வந்த உடனே ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலர்களையும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டி நாங்கள் வழக்கு தொடரப்போம். தஞ்சாவூர் குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு நிலுவைத் தொகையை உடனே வழங்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கரும்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையின் 41வது பேரவைக் கூட்டம் அதன் நிர்வாக இயக்குநர் மகேசன் காசிராஜின் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரவைக் கூட்டத்தில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கரும்பு விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசு அறிவித்த கரும்புக்கான ஆதார விலையான 2,850 என்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும், டன் ஒன்றிற்கு 4,000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும், கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக கரும்பு விவசாயிகள் தெரிவித்தனர்.
15 2016 ஆனால் வெட்டி கரும்பு இருக்கு. இன்னும் 450 ரூபா பாக்கி இருக்குது. அந்த பணத்தை உடனே பொங்கல் திருநாளுக்கு முன்னாடி இந்த பணத்தை போடணும். அப்படி போடணும்னா விவசாயிகள் கருப்பு கொடி காட்டுவாங்க. டன் ஒன்றுக்கு 4000 அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்றால் விவசாயி கரும்பு போட மாட்டான். உடனே மறுபாடு செய்து டன்னுக்கு நாள் அறிவிக்கணும். அறிவிச்சா கரும்பு போடுவோம், இல்லைன்னா கரும்பை நான் போட மாட்டோம். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையால் விற்பனை பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அரசே கரும்புகளை நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள செல்லுக்குடி, சுருஞ்சுனை, அரசர்குளம், சுப்பிரமணியபுரம், செரியலூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பொங்கலுக்கு தேவையான கரும்பை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். பருவமழை பெய்யாததால் கரும்புகளின் வளர்ச்சி குறைந்தும் கடும் சூறாவளி காற்றினால் சாய்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையால் மொத்த கொள்முதல் கரும்பு வணிகர்கள் விவசாயிகளிடமிருந்து கரும்புகளை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அரசே கரும்புகளை நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சாகுபடி. ஆனால் நாங்களும் ஒரு 10-15 வருஷமாக பண்ணுறோம். இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பாயிருச்சு. மழையும் இல்லை, சூறாவளி காற்று மாதிரி அடித்து ரொம்ப எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பணம் இல்லை, தட்டுப்பாடாக இருக்குது. 500 1000 நோட்டு செல்லுபடி ஆகாமல் இருக்கும். பணத்தை பிரச்சனையில் வரல அப்படிங்கிறாங்க. கரும்புனால ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அரசு பார்த்து எதுவும் எங்களுக்கு உதவி செஞ்சால் தேவை. இந்த வருஷத்தில் சரியான கொள்முதல் அரசாங்கத்திலேருந்து பண்ணலை. வியாபாரிகளும் யாருமே அந்த கரும்பை கேட்டு வரல. அதனால் இந்த ஒரு வருஷ பயிருங்கிறதுனால இதில் ஏகப்பட்ட நஷ்டேடு வந்துருச்சு. கரும்பு வாங்குறதுக்கு யாருமே இந்த முன் வரல. அதனால் கவர்மெண்ட் அவசியம் எங்களுக்கு நஷ்டேடு கொடுத்து இதை இந்த விவசாயத்தை பாதிக்காமல் நல்லா கொண்டாடணும். நாங்கள் ஒரு விவசாயத்துக்கு 70,000 80,000 நாங்கள் செலவு பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு உள்ள வருமானம் இந்த வருஷம் வராது போல இருக்குது. ரொம்ப எங்களுக்கு கவலையாக இருக்குது. நாங்கள் இந்த விவசாயம் என்ன பண்ண போகிறோமே தெரியலை. இன்னுமே கரும்பு விற்கலை. ஆனால் ரொம்ப நட்டமாக இருக்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். விமான விபத்தில் பலியான வீரர்களுக்கு நினைவஞ்சலி. பிரபல கால்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்ற நினைவு போட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மத்திய சிலையில் உள்ள பிலிக்குரா கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய 4 டன் எடையும் 23 அடி நீளமும் கொண்ட திமிங்கலத்தை ஏராளமானோர் கண்டு வியந்தனர். தென் அமெரிக்க கடற்பகுதியிலிருந்து வெள்ளை நிற திமிங்கலங்கள் இனப்பெருக்கத்திற்காக டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு சிலி கடற்பகுதிக்கு வரும் என வன உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வட அமெரிக்க நாடான நிகராகுவா, ஹாண்டுராஸ் போன்ற நாடுகளில் வீசிய கடும் புயல் காரணமாக கடலில் ஏற்பட்ட தட்பவெப்பநிலை மாற்றத்தால் இந்த திமிங்கலம் இறந்திருக்கலாம் என சிலி தேசிய மீனவ பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. பிலிக்குரா கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய 4 டன் எடையும் 23 அடி நீளமும் கொண்ட இந்த திமிங்கலத்தை ஏராளமானோர் கண்டு வியந்தனர். கடலில் வாழும் வெள்ளை நிற திமிங்கலங்கள் கடற்கரை பகுதிக்கு வருவது அரிதான ஒன்று என்று வன உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலின் ஷாப்பேகோயின்ஸ் கால்பந்து அணி வீரர்கள் விமான விபத்தில் பலியானதற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரபல கால்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்ற கால்பந்து நினைவு போட்டி மரக்கானா விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. பிரேசிலின் ஷாப்பேகோயின்ஸ் கால்பந்து அணி வீரர்கள் கால்பந்து தொடர் ஒன்றின் இறுதிப் போட்டியில் பங்கேற்க பொலிவியாவில் இருந்து கொலம்பியாவின் மெடிலினுக்கு விமானத்தில் சென்றனர். இவர்கள் சென்ற விமானம் மெடிலினில் உள்ள மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் பயணம் செய்த கால்பந்து வீரர்கள் உள்ளிட்ட எஞ்சிய 72 பேரும் பலியாகினர்.
விமான விபத்தில் பலியானதற்கு பிரேசிலின் சாப்பேகோயன்ஸ் கால்பந்து அணி வீரர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் சிலி, போலந்து உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கால்பந்து வீரர்கள் பங்கேற்ற கால்பந்து போட்டி மரக்கானா விளையாட்டு திடலில் நடைபெற்றது. முன்னதாக சாப்பேகோயன்ஸ் அணி வீரர்கள் அணிந்திருந்த சீருடைகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வெள்ளை மற்றும் பச்சை நிற பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதிப்பிழந்த பழைய பணத்தாள்கள் வங்கிகளில் டெபாசிட் செய்ய இன்றே கடைசி நாள். அதிமுக பொதுச் செயலரானார் சசிகலா, நாளை பொறுப்பேற்கிறார். முலாயம்க்கு போட்டியாக வேட்பாளர் பட்டியலை அகிலேஷ் வெளியிட்டார். சமாஜ்வாதியில் உச்சகட்ட உள்கட்சி மோதல் வெடித்தது. ரயிலில் காலியான முன்பதிவு இருக்கைகளுக்கு 10% தள்ளுபடி வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.